الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அல்ஹம்து சூராவுடைய திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதுல அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதையும், நிகரற்ற அன்புடையவனாக எப்படி இருக்கிறான் என்பதையும், அவன் அகிலத்திற்கெல்லாம் எப்படி அதிபதியாக இருக்கிறான் என்பதையும், நியாய தீர்ப்பு நாளுக்கு எப்படி அவன் எஜமானனாக இருக்கிறான் என்பதையும் பார்த்துவிட்டோம். அதில் இறுதியாக மறுமை நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில யாரும் யாருக்கும் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்களோ அவர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற ஹதீஸோடு பார்த்தோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை காப்பாற்றி சிபாரிசு விளங்கி வச்சிருக்காங்க. இந்த சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளை அல்லாஹ் கொண்டு சொர்க்கத்தில் போட்டுவான்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தருகிற வாக்குமூலம் புகாரில 3073வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சொன்னாங்க, லா உல்ஃபியன்ன அஹதக்கும் யௌமுல் கியாமத்தி அலா ரகபத்திஹி ஷாத்தும், கியாமத்து நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில தன்னுடைய தோளிலே பிறரிடமிருந்து மோசடி செய்த ஆட்டை சுமந்து கொண்டு யாரும் நியாய தீர்ப்பு நாளில வந்துவிட வேண்டாம். அப்படி வந்து யார சூழல்ல அகிசுனி ரசூலுல்லாவே எங்களை காப்பாத்துனே என்று சொல்லிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறாங்க, நீங்க இந்த உலகத்துல எவனா ஏமாத்துவீங்க, மோசடி பண்ணுவீங்க, மோசடி பண்ணீங்கன்னா தூக்கிட்டு வருவீங்க. நியாய தீர்ப்பு நாள்ல மோசடி பண்ணீங்கன்னு சொன்னா அதை தோளில சுமந்து கொண்டவர்களாக வருவீங்க. வந்து யார சூழல்லாம் ஆகிசுனி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை காப்பாத்துங்க என்று எவனும் சொல்லிடாதே நியாய தீர்ப்பு நாள்ல. ஏன் தெரியுமா? நான் சொல்லி விடுவேன், அப்போது சொல்லி விடுவேன், லா அம்லிகுலக ஷையா, உன்னைய எந்த வகையிலும் என்னால காப்பாற்ற முடியாதுப்பா. உனக்கு பல்லகுத்துக்க, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் உலகத்துல சொல்லிட்டேன், உன்னை என்னால் காப்பாற்ற இயலாது என்று நான் சொல்லிவிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, ஒட்டகத்தை ஏமாத்தினா ஒட்டகத்தை தூக்கிட்டு வருவான், மாட்டை ஏமாத்தணும் மாட்டை தூக்கிட்டு வருவான், அசைகிற பொருளை ஏமாத்தணும் அதை தோல்ல தூக்கிட்டு வருவான், அசையாத சொத்தை ஏமாத்தணும் அதை தூக்கிட்டு வருவான். இப்படி நீங்கள் தப்புந்தவரும் செய்த அந்த பாவங்களை சுமந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வே காப்பாத்துங்க என்று கேட்டீர்களேயானால் நான் என்ன சொல்வேன் என்பதை இப்பவே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்ப நான் என்ன சொல்வேன் என்று கேட்டால், லா அம்லிகுலக ஷையா, உனக்கு எந்த வகையிலும் என்னால் உதவி செய்ய முடியாது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாய தீர்ப்பு நாள்ல என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சிபாரிசு பண்ணி எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னா அப்ப நரகத்துக்கு இந்த உம்மத்துல யாருமே போகக்கூடாது, நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு எதுக்குன்னு கேட்டா, அந்த மஹ்ஷர்ல எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் யாரை கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் உள்ள அனுப்ப போகிறானோ அவங்கள கூட்டிட்டு உள்ள போயிருவாங்க ரெக்கமெண்ட்ல. அவ்வளவுதான் இருக்கே தவிர யாரா இருந்தாலும் எந்த தப்பு செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா அல்லாஹ் விட்டுருவாங்கிறதும் கிடையாது. அவங்க சொல்லவும் போறது இல்ல, சொல்றதுக்கு அனுமதியும் கொடுக்க போறது இல்ல, சொன்னாலும் அல்லாஹ் விட போறது இல்லை என்பதை என்ன செய்யணும், நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி மாலிகி யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று அவன் குறிப்பிடப்படுகிறான். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் கோர்த்து இப்ப பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லிட்டோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்ன என்று கேட்டால், அர் ரஹ்மான், ஒன்னு அவன் அளவற்ற அருளாளனா இருக்கிறான். இரண்டாவது அல்ஹம்து ரபில் ஆலமீன், ஒன்னு அகிலத்தை எல்லாம் அவன் தான் படைச்சான், இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கான், இனியும் பராமரிப்பான். ஃபுல் அதிகாரத்தை தன் கையில வைத்திருக்கிறான். இப்படி ஒருத்தன் அதிகாரத்தை கையில வச்சிருந்தான்னு சொன்னா அதுக்காகவே அவனை புகழலாம். புகழக்கூடியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். சரி, அதிகாரத்தை வச்சுக்கிறவன் எல்லாம் பொதுவாக கொடூரமானவங்களா இருப்பாங்க, இறக்கம் காட்ட மாட்டாங்க, கருணை அவர்கள்ட்ட குறைஞ்சு போயிடும். ஆனால் இவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனா இருக்கிறான், நிகரற்ற அன்புடையானவர் இருக்கிறான். இதுக்காக வேண்டி இன்னும் அந்த புகழுக்கு அல்லாஹ் தகுதியாயிடுறான்.
வெறும் ரப்புல் ஆலமீனா இருந்தாலே அவனை புகழ்ந்துடலாம், அதுவே போதும். அதோட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரஹ்மானா இருக்கிறான், ரஹீமா இருக்கிறான். அதோட நிறுத்திக்கல. இந்த உலகத்துல உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நல்லவன் கெட்டவன் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சோர்வடைஞ்சீங்க என்று சொன்னா நியாயமான தீர்ப்பு நான் ஒண்ணு வழங்க போறேன். எவனுக்கும் அதுல அநீதி கிடையாது, யாரும் பாதிக்கப்பட மாட்டான். நீதி என்னவோ அதுதான் என்னிடத்துல தீர்ப்பாக கிடைக்குமே தவிர ஒரு அநீதி, ஒரு கடுகளவு, அணு அளவு, திரியளவு அநீதி வைக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நியாயமான தீர்ப்பு வழங்குறான் பாருங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப அகிலத்தினுடைய அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலையும், அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினாலையும், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிற காரணத்தினாலையும், நியாய தீர்ப்பு நாளுடைய ஒரே அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலையும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி இந்த 4 சிறப்பு தகுதிகள் எனக்கு இருக்கிற காரணத்தினால் எனக்கு தான் எல்லா புகழும் ஒத்துக்க. அதை சொல்லு முதல்ல குர்ஆனை ஓதும் போது முதல்ல அதை சொல்லு. ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு தன்னை புகழ சொல்லி நம்ம கற்றுத்தருகிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இத புகழ்ந்து சொன்ன பிறகு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொன்ன பிறகு படர்க்கையா பேசிட்டு வர்றோம். எல்லா புகழும் உனக்குன்னு முன்னிலையா பேசல. நம்ம எப்படி பேசுறோம், அந்த சூறாவுடைய துவக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு பேசினால் அதுக்கு படர்க்க, உனக்கு என்று சொல்லி பேசினால்தான் அது முன்னிலை. இது அல்லாஹ்வை நோக்கி நம்ம பேசுற மாதிரி இல்ல. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நம்மளா சொல்லிட்டு இருக்கிறோம், நோக்கி பேசவில்லை. இப்படி பேசிக்கொண்டு வந்த திடீர்னு குர்ஆன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் அப்படி என்ன செய்யுது, நெருக்கத்தை நோக்கி போகுது. அந்த ஸ்டார்டிங்குக்கு இந்த இதுக்கு மத்தியில அந்த நட மாறுது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அந்த வசனம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இலக்கண ரீதியாக அது படர்க்கையா அமைஞ்சிருக்கிறது. படர்க்கை என்ன அர்த்தம், அதாவது 3வது ஆளை பத்தி பேசுவோம் இல்லையா, அந்த நடையில் அது அமைந்திருக்கிறது. அதை பேசிக்கொண்டே வந்தது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உன்னையே வணங்குகிறோம்னு சொல்லிட்டு இப்ப நேரம் அவன்கிட்ட போயிடும். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட நேரடியா பேச எப்ப தகுதி பெறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய புகழையும் அவனுடைய தகுதியையும் அவனுடைய அந்தஸ்தையும் அவனுடைய கருணையும் உணரும் பொழுது நமக்கு நேரம் அப்படி வந்துடுறான். இப்ப எல்லாம் எப்ப ஏன் திடீர்னு ஈயாக்கன்னு சொல்றோம்னு கேட்டா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறோம். தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ரப்புல் ஆலமீன் அப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி தெரியுது. ஓ அவன் தான் அல்லாஹ்வா, அர் ரஹ்மான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி தெரியுது. சிந்தனைக்கு, நம்ம சிந்தனைக்கு அல்லாஹ்ண்டா யாருங்கிறது அப்படி நெருங்கி நெருங்கி வருது. ஓ அர் ரஹ்மான் அவன், அர் ரஹீம் இன்னும் நெருங்கி வருது. அப்புறம் மாலிக் யௌமித்தீன் இப்படி இப்படி நிக்கிற மாதிரி வந்துருது. அப்ப கிட்ட வந்தாச்சா உன்னையே வணங்குகிறோம் திடீர்னு. இது பெரிய இலக்கியம். குர்ஆன் என்பது ரொம்ப உயர்தரமான இலக்கியத்துல இலக்கிய நடையில அல்லாஹ் அமைச்சிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி இந்த நடை மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு தத்துவம் அடங்கியிருக்கும். சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த சூறாவுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட அல்லாஹ் 2ஆ பிரித்திருக்கிறான். இந்த அல்ஹம்து சூறாவை 2ஆ பிரிச்சிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் என்னை பாராட்டுகிறான். அப்புறம் ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது இதுதான் எனக்கும் என் அடியானுக்கு மத்தியில் உள்ள உறவு அப்படிங்கிற அல்லாஹ். இஹ்தின ஸிராத்தல் சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், நான் கொடுக்கிறேங்கிறான். அப்ப 3ஆ பிரிச்சிருக்கான். அப்படி பாத்தீங்களா, அல்ஹம்து சூறாவை அல்லாஹ் என்ன செய்யறான், 3ஆ பிரிச்சிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அல்லாஹ்வை பாராட்டுற மாதிரி இருக்கிறது. ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்பது அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள உறவை சொல்லுது. நீ எஜமான அடிமை என்ற உறவை சொல்லுகிற விதமாக இருக்கிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது அவனிடத்துல நம்ம ஒரு ஆப்ஷன், ஒரு கோரிக்கை, ஒரு பிரார்த்தனை வைக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது. அந்த 2வது கட்டத்துக்கு இப்ப வர்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அது ஒரு கட்டம். ஈயாக்க நஅபுது என்பதும் ஈயாக்க நஸ்தஈன் என்பதும் இன்னொரு கட்டம். இதுல என்ன சொல்றோம்னு கேட்டா, இறைவா உன்னையே வணங்குகிறோம். ஈயாக்கண்டா உன்னையே அர்த்தம், உன்னை வணங்குகிறோம் அர்த்தம் கிடையாது. உன்னையே வணங்குகிறோம்ங்கிறதுக்கு அந்த ஏகாரம் போட்டா என்ன அர்த்தம்னா வேற யாரையும் வணங்க மாட்டோம்னு அர்த்தம் இருக்கிறது. உன்னை வணங்குகிறோம்னு கேட்டா உன்னை வணங்குறேன், அவரை வணங்குறேன், இவரையும் வணங்குறேன், அதையும் அந்த அர்த்தம் வந்துருமா. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான, வேணும்னு உன்னை ஏன்னு சொல்லி அந்த ஏகாரத்தை நுழைச்சு, உன்னை ஏன் ஏ இருக்குல்ல அந்த ஏ போட்டோம்னு சொன்னா என்ன ஆயிரும், உன்னையத்தான் வணங்குறோம், வேற எவனையும் வணங்கலைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கிரும். அப்ப உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் சொல்லி ஒரு உறுதிமொழியை நம்மளே அல்லாஹ் சொல்ல சொல்றான். என்னை புகழ்ந்து விட்டு என்னிடத்துல நேர